everything is available in your brain. இந்த எறும்புக்கு மழை வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே மணலை கீழே இருக்கக்கூடிய மணலை உன் சலைவாவை வச்சு மேல கொண்டுட்டு வா அப்படின்னு மேத்ஸ் டீச்சர் சொன்னாரா? பிசிக்ஸ் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களா? ஜுவாலஜியில சொல்லி கொடுத்தாங்களா? தமிழ்ல சங்க காலத்து புலவர்கள் சொன்னதை எடுத்து காட்டினாங்களா? இல்ல இங்கிலீஷ்ல மில்டன் என்ன சொன்னாரு, இல்லைன்னா ஷேக்ஸ்பியர் என்ன சொன்னார்னு காட்டினாங்களா? யார் சொன்னா? அப்ப எறும்புக்கு இருக்குன்னா உங்களுக்கு அதை விட எத்தனை மடங்கு அதிகமான அறிவு உங்க கிட்டத்துல இருக்குன்னு அர்த்தம். அது எந்த கிளாஸுக்கும் போகல. எந்த கிளாஸ்க்கும் போய் இன்ஜினியரிங் கிளாஸ்ல உட்காந்து ஸ்கெட்ச் போட்டு A+B ஸ்கொயரு ரூட்டு அப்படின்லாம் யாரும் சொல்லி கொடுத்தலாம் அது பண்ணல. அது பண்ணிட்டு இருக்கு. That means everybody is having knowledge. Every living things is having knowledge. Every non-living things are having molecules. It has got atom, it has got the proton, it has got the electron, it has got the neutron. Everything is like that. அதாவது எப்படி பயன்படுத்திக்கிறதோ அதை பொறுத்து அது வெளியில. அப்ப நம்ம டோட்டலி எனர்ஜெட்டிக் பீப்புள். அதாவது எந்த உயிரினங்களோட நீங்க போட்டி போட்டு பார்த்தீங்கன்னாலும் மனிதனுக்கு இருக்கக்கூடிய சக்தி எந்த உயிரினத்துக்கும் இல்லை. அப்ப நம்ம என்ன பண்றோம்? அதை பயன்படுத்தாம எந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்த ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எதை கண்டாலும் சரி இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். எனக்கு என்னங்க தேவை? நான் பாட்டுக்கு அப்படியே நடந்து போக வேண்டியவன். நான் எதுக்கு போய் 1.5 லட்சம் ரூபாய்க்கு வச்சிருக்க போனை கொண்டு போய் இந்த படத்தை எடுக்கணுமே என்ன தேவை? எனக்கு தேவை இருக்குங்க. நீங்க தேவையில்லை நீங்க நினைக்கலாம். எனக்கு தேவை இருக்கு. என்ன யாரும் சொன்னாங்களா நீ போய் இதை எடுத்துக்க, இதுல பாரு எப்படி வருதுன்னு பாரு. எறும்புல அதனுடைய குயின் எறும்பு உள்ள உட்கார்ந்துருக்கு. அது கமாண்ட் கொடுக்குது. மற்றவங்க பூரா அவங்க வேலையை கரெக்டா பார்க்கணும். அந்த லைன்ல தான் போகணும். லைனை விட்டு எங்கிட்ட போகக்கூடாது. திருப்பி அதே மெட்டீரியல்ஸை இங்க இருக்கிறத அங்கே கொண்டு போகணும். அங்கே எதை எடுத்துட்டு வரணுமோ அதை கூட இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு கமாண்ட் கொடுத்துருக்குது. அப்படிங்கிறத நான் பார்க்கறதுனால, அதை தெரிஞ்சுக்கிறதுனால நான் என்ன நினைக்கிறேன், ஓஹோ அப்ப நம்மளும் இதே மாதிரி டெல்லியில இருக்கக்கூடிய ஹவுஸ்ல இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனை பண்ணணும். நான் இந்த மாதிரி ஒரு மீட்டிங்ல பேசினேன்னா சில விஷயங்களை எடுத்து சொல்லணும்.